மஹிந்த ராஜபக்ச மற்றும் ரணில் விக்ரமசிங்க ஆகிய 2 பேருமே இனவாதிகளாகவும் தமிழர்களுடைய தேசத்தை, தமிழர்களுடைய சுயநிர்ணய உரிமையை, தமிழர்களுடைய தீர்வதனையும் ஏற்றுக்கொள்வதற்கு தயாராக இல்லாதவர்களாகவும் இருந்த நிலையிலே சிங்கள பௌத்த பேரினவாத அரசுக்கான அரசு தலைவரை தெரிவு செய்கின்ற தேர்தலில் நாங்கள் பங்கெடுக்க தேவையில்லை, அதில் எந்த விதமான பயனும் இல்லை. ரணில் விக்ரமசிங்க ஒரு மிக மோசமான இனவாதி, அவருக்கும் ராஜபக்சர்களுக்கும் எந்த விதமான வேறுபாடுகளும் இல்லை என்பதனையும், இனப்படுகொலை செய்த மற்றும் இந்த நாட்டை பொருளாதார ரீதியாக கொள்ளையடித்த ராஜபக்சர்களை பாதுகாக்கின்ற செயல்பாடுகளை இந்திய, அமெரிக்க, ஐரோப்பிய தரப்புகள் ரணில் விக்ரமசிங்கவினுடைய வெற்றியை மாத்திரம்தான் அவர்கள் விரும்புகிறார்கள். அனுரகுமார திசாநாயக்கா, சஜித் பிரேமதாசா இருவரும் வெற்றி பெறுவதை அவர்கள் விரும்பவில்லை. இந்த வடகிழக்கிணைந்த தாயகத்தில் சமஷ்டி என்ற அடிப்படையிலே தீர்வு தருவதற்கு முன்வருகின்றவர்களைத்தான் தாங்கள் ஆதரிப்போம் என்று சொல்லி ஏற்கனவே அறிக்கைகளை தமிழிலும் சிங்களத்திலும் வெளியிட்டுவிட்டு இப்பொழுது அவர் வெளிப்படையாக சஜித் பிரேமதாசாவை தமிழரசு கட்சி ஆதரிக்கிறது என்று சொல்லி சொன்னால் சிங்கள மக்கள் சஜித் பிரேமதாசாவில் இருந்து அந்நியப்பட்டு செல்லக்கூடிய ஒரு சூழல் ஒன்றை உருவாக்க முடியும். ஏமாற்று கதையை எங்களுடைய மக்களை நோக்கி சொல்லி எங்களுடைய மக்களை ஒட்டியாட்சிக்குள் கொண்டு முடக்குகின்ற ஒரு செயல்பாட்டையும் செய்யக்கூடியதாக இருக்கும். இன்றைய தினம் நள்ளிரவு 12 மணியோடு ஜனாதிபதி தேர்தல் தொடர்பான பரப்புரைகள் அனைத்தும் நிறைவடைகின்றது. இதிலிருந்து 72 மணித்தியாலங்களின் பின்னர் 21ஆம் தேதி சிங்கள பௌத்த பேரினவாத அரசு தலைவரை தெரிவு செய்கின்ற வாக்கெடுப்பு நடைபெற இருக்கின்றது. இந்த அரசுக்கும் தமிழ் மக்களுக்கும் சம்பந்தமில்லை. இந்த அரசு தமிழ் மக்களை தொடர்ச்சியாக அழித்தொழித்து அடிமைப்படுத்தி வருகின்ற ஒரு அரசு. 75 வருடங்களாகவே இந்த சிங்கள பௌத்த பேரினவாத அரசு தமிழர்களுடைய தேசத்தை படிப்படியாக சிங்களமயமாக்கி பௌத்தமயமாக்கி தமிழர்களிடமிருந்து பறித்தெடுத்து வருகின்ற செயல்பாடுகளைத்தான் செய்து வந்திருக்கின்றது. அதில் அதற்கு ஒரு மகுடம் வைக்கின்ற செயல்பாடு போன்று 78ஆம் ஆண்டிலிருந்து இந்த நிறைவேற்று அதிகார ஜனாதிபதி முறை கொண்டு வரப்பட்டிருக்கின்றது. இந்த நிறைவேற்று அதிகார ஜனாதிபதி முறை என்பது சிங்கள ஸ்ரீ இலங்கை ஒரு பௌத்த நாடு, ஒட்டியாட்சி முறைமை கொண்ட நாடு என்ற அந்த சிங்கள பௌத்த பேரினவாத அரச கட்டமைப்புக்கான ஒரு இனவாத தலைவரை தெரிவு செய்கின்ற ஒரு தேர்தலாகவே அந்த நாளில் இருந்தே இருந்து வந்து கொண்டிருக்கின்றது. அதன் காரணமாக தமிழர்கள் இந்த தேர்தல்களிலே பங்கெடுப்பதனை தவிர்த்தே வந்திருக்கின்றார்கள். அந்த வகையிலே கடந்த 2022ஆம் ஆண்டு தமிழீழ விடுதலை புலிகளுக்கும் அரசாங்கத்திற்கும் இடையிலே ஒரு சமாதான உடன்படிக்கை செய்து கொள்ளப்பட்ட பின்னர் நடைபெற்ற நாடாளுமன்ற தேர்தல்களிலே எங்களுடைய பிரதேசத்தை நேரடியாக பிரதிநிதித்துவப்படுத்துகின்ற பிரதிநிதிகளை தெரிவு செய்கின்ற தேர்தலை தமிழர்கள் புறக்கணிக்கின்ற போது அரசாங்கத்தோடு ஒட்டி உறவாடுகின்ற அப்பொழுது அக்காலகட்டத்திலே ஸ்ரீலங்கா இராணுவத்தினருடைய துணை இராணுவ குழுக்களாக செயல்பட்டவர்கள் இராணுவத்தினுடைய ஆக்கிரமிப்புக்குள் இருந்த முகாம்களுக்குள் இருந்து கொண்டு ஒரு 100-200 வாக்குகளோடு யாழ்ப்பாணத்திலே 11 ஆசனங்களையும் பெற்று சர்வதேச சமூகத்திற்கு தமிழ் மக்களுடைய விருப்பங்களை தவறாக சித்தரிக்கின்ற செயல்பாடுகள் நடைபெற்றிருந்தது. குறிப்பாக தமிழீழ விடுதலை புலிகள் தமிழ் மக்களுடைய அரசியல் விடுதலைக்காக போராடி கொண்டிருந்த பொழுது ஸ்ரீலங்கா இராணுவ ஆக்கிரமிப்பிலிருந்து தமிழ் மக்களை பாதுகாத்து கொண்டிருந்த காலப்பகுதியிலே சிங்கள பௌத்த பேரினவாத கட்டமைப்புசார் இனஅடிப்பு செயல்பாடுகளை தடுத்து இந்த தேசத்தை பாதுகாத்து கொண்டிருந்த காலப்பகுதியில் இவ்வாறு இந்த இராணுவ கட்டுப்பாட்டில் அல்லது இராணுவ முகாம்களுக்குள் மட்டும் நடத்தப்பட்ட தேர்தல்களை வைத்துக்கொண்டு முறைகேடாக ஆசனங்களை கைப்பற்றி கொண்ட தரப்புகள் குறிப்பாக EPDP 94ஆம் ஆண்டிலே 11 ஆசனங்களை கைப்பற்றி இருந்தார்கள். ஒரு 250-300 வாக்குகள் மூலமாக அவர்கள் அது கால பகுதியிலே ஸ்ரீலங்கா இராணுவத்தினரோடு ஆயுதங்களை ஏந்தி ஒரு துணை இராணுவ குழுவாக பொதுமக்களுடைய கடத்தல்கள், காணாமல் போதல்கள் போன்ற செயல்பாடுகளுக்கு பொறுப்பாளிகளாக அவர்கள் இருந்து கொண்டிருந்த போது கூட மறுபக்கத்திலே இந்த தேர்தல்களில் பங்கெடுத்ததன் மூலம் அவர்கள் தங்களை ஒரு ஜனநாயகவாதிகளாக உலகத்தின் முன்னாலே காட்டிக் கொண்டிருந்தார்கள். அப்போ இந்த சர்வதேச சமூகமும் இந்த பூகோள ஆதிக்க போட்டி காரணமாக அரசாங்கத்தோடு துணை இராணுவ குழுவாக செயல்பட்ட இந்த தரப்புகளை அந்த ஒரு போலி தேர்தல் மூலமாக அவர்கள் தெரிவு செய்யப்பட்டு
செயல்பட்டு தமிழ் மக்களுடைய விருப்பங்களுக்கு மாறாக அரசாங்கத்திற்கு தேவைப்படுகின்ற கருத்துக்களை கூறிய பொழுது அதை ஏற்றுக்கொண்டதுடன் தமிழீழ விடுதலை புலிகள் தரப்பு கருத்துக்களை முற்றாக நிராகரிக்கின்ற ஒரு செயல்பாடுகள் நடைபெற்று கொண்டிருந்தது. இதன் காரணமாக 2002ஆம் ஆண்டிலே தமிழீழ விடுதலை புலிகளுக்கும் அரசுக்கும் இடையிலே ஏற்பட்ட இராணுவ சமநிலையை தொடர்ந்து ஒரு சமாதான உடன்படிக்கை ஒன்று மேற்கொள்ளப்பட்டது. அந்த சமாதான உடன்படிக்கை மேற்கொள்ளப்படுவதற்கு சற்று முன்னதாக 2001 டிசம்பர் மாதம் நடைபெற்ற நாடாளுமன்ற தேர்தலிலே வடக்கு கிழக்கு பகுதிகளிலே தமிழ் தேசிய கூட்டமைப்பை உருவாக்கி தமிழீழ விடுதலை புலிகளை ஏக பிரதிகளாக முன்வைத்து தமிழர்களுடைய தேச முறைமை சுயநிர்ணய உரிமை அங்கீகரிக்கப்பட்ட அடிப்படையிலான சமஷ்டி என்ற கோரிக்கை தேர்தல் விஞ்ஞாபனத்தோடு கூட்டமைப்பு போட்டியிட்டிருந்தது. அதே போன்று 2004ஆம் ஆண்டிலும் அதே போன்றது ஒரு கோஷத்தோடு நாங்கள் தேர்தலிலே போட்டியிட்டிருந்தோம். ஆனால் 2005ஆம் ஆண்டு நடைபெற்ற ஜனாதிபதி தேர்தல் வந்த பொழுது அந்த தேர்தலுக்கும் தமிழர்களுக்கும் எந்தவித சம்பந்தமும் இல்லை என்ற அடிப்படையிலும் அந்த தேர்தலிலே போட்டியிட்ட வெற்றி வாய்ப்புள்ள 2 பிரதான வேட்பாளர்களும் மஹிந்த ராஜபக்ச மற்றும் ரணில் விக்ரமசிங்க ஆகிய 2 பேருமே இனவாதிகளாகவும் தமிழர்களுடைய தேசத்தை தமிழர்களுடைய சுயநிர்ணய உரிமையை தமிழர்களுடைய தீர்வெதனையும் ஏற்றுக்கொள்வதற்கு தயாராக இல்லாதவர்களாகவும் இருந்த நிலையிலே அந்த தேர்தலை புறக்கணிப்பது என்ற முடிவை தமிழீழ விடுதலை புலிகளும் தமிழ் தேசிய கூட்டமைப்பும் இணைந்து மேற்கொண்டிருந்தோம். அதிலே குறிப்பாக சிங்கள தேசத்திற்கான சிங்கள பௌத்த பேரினவாத அரசுக்கான அரசு தலைவரை தெரிவு செய்கின்ற தேர்தலில் நாங்கள் பங்கெடுக்க தேவையில்லை, அதில் எந்த விதமான பயனும் இல்லை, அது சிங்கள மக்களை தங்களுக்கான தலைவரை தெரிவு செய்து கொள்ளட்டும் என்ற அடிப்படையிலே தான் அந்த முடிவு எடுக்கப்பட்டிருந்தது. குறிப்பாக ரணில் விக்ரமசிங்க 2001ஆம் ஆண்டிலே பிரதமராக வந்த பிறகு தமிழ் தேசிய கூட்டமைப்பு நாடாளுமன்றத்திலே அவருக்கான ஆதரவுகளை வழங்கி செயல்பட்டு வந்திருந்த போதிலும் கூட ரணில் விக்ரமசிங்க சமாதான உடன்படிக்கையில் ஒப்புக்கொண்ட விடயங்கள் எதனையுமே செய்திருக்கவில்லை. மாறாக தமிழருடைய தேசத்தையும் தமிழர்களுடைய உரிமை போராட்டத்தை நசுக்குகின்ற செயல்பாடுகளையே மேற்கொண்டு வந்திருந்தார். ஆனாலும் 2005ஆம் ஆண்டு தேர்தல் காலப்பகுதியிலே இந்த அரசுக்கு முண்டு கொடுக்கின்ற தரப்புகள் ரணில் விக்ரமசிங்க வெற்றி பெற்றால் தமிழர்களுக்கு ஏதோ ஈழம் தந்துடுவார் என்பது போன்ற ஒரு போலி தோற்றத்தை காட்டி தமிழீழ விடுதலை புலிகளுக்கு எதிராக ஒரு விஷம பிரச்சாரத்தை மேற்கொண்டிருந்தார்கள். ஆனால் இன்று அந்த சம்பவம் நடைபெற்று 20 வருடங்கள் கடந்துள்ள நிலைமையிலே இன்று அந்த ரணிலுக்கு அன்று வெள்ளையடித்தவர்களே இன்று ஏற்றுக்கொள்ளுகிறார்கள். ரணில் விக்ரமசிங்க ஒரு மிக மோசமான இனவாதி, அவருக்கும் ராஜபக்சர்களுக்கும் எந்த விதமான வேறுபாடுகளும் இல்லை என்பதனையும் இனப்படுகொலை செய்த மற்றும் இந்த நாட்டை பொருளாதார ரீதியாக கொள்ளையடித்த ராஜபக்சர்களை பாதுகாக்கின்ற செயல்பாடுகளை ரணில் விக்ரமசிங்க தான் மேற்கொண்டு வருகின்றார். அது மட்டுமல்லாமல் ரணில் விக்ரமசிங்க பதவிக்கு வந்த பின்னர் குருந்தூர் மலையிலே விகாரை எங்களுடைய தொல்பொருள் இடங்களை அழித்து விகாரை கட்டுகின்ற செயல்பாடுகள், மயிலத்தமிடுவிலே கிட்டத்தட்ட 3 லட்சம் மாடுகளை அழித்து அங்கே சிங்கள குடியேற்றங்களை மேற்கொள்ளுகின்ற செயல்பாடுகள் குறித்து திரியாய் பகுதியிலே கிட்டத்தட்ட 2000 ஏக்கர் நிலப்பரப்பிலே 32 விகாரைகளை கட்டுகின்ற செயல்பாடுகள் மற்றும் தையட்டியிலே சட்டவிரோதமான விகாரை கட்டுகின்ற செயல்பாடுகள், நாவல்குழியிலே சட்டவிரோதமான விகாரை கட்டுகின்ற செயல்பாடுகள் போன்ற பல்வேறுபட்ட சிங்கள குடியேற்றங்கள், பௌத்தமயமாக்கல், மயிலிட்டி துறைமுகத்தை தமிழர்களுடைய பிரதேசத்தை அபிவிருத்தி என்ற பெயரிலே மயிலிட்டி துறைமுகத்தை அபிவிருத்தி செய்துவிட்டு தென்னிலங்கை சிங்களவர்கள் மாத்திரம் அதனை பயன்படுத்தக்கூடியதாக அந்த துறைமுகம் மாற்றியமைக்கப்பட்டிருக்கின்ற செயல்பாடுகள் போன்ற பல்வேறு திட்டமிட்ட சிங்கள பௌத்தமயமாக்கல் செயல்பாடுகள் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றது. ஒரு கட்டமைப்பு சார் இனஅழிப்பு தீவிரமாக முன்னெடுக்கப்படுகின்றது. இந்த செயற்பாடுகள் நடைபெற்ற காலப்பகுதியில் எல்லாம் சஜித் பிரேமதாசாவும் இதனுடைய ஒரு அங்கமாகவே இருந்திருக்கிறார். அனுரகுமார திசாநாயக்க இந்த நாடாளுமன்றத்திலே ஒரு முக்கியமான ஒரு கட்சியினுடைய நாடாளுமன்ற உறுப்பினராக தொடர்ச்சியாக இருந்து இந்த ஆக்கிரமிப்பு நடவடிக்கைகள் எல்லாவற்றுக்கும் துணை நின்றிருக்கிறார். எந்த ஒரு சந்தர்ப்பத்திலும் அவர்கள் இதற்கு எதிராக குரல் கொடுத்து இதனை தடுத்து நிறுத்துவதற்கான எந்த விதமான முயற்சிகளையும் அவர்கள் மேற்கொண்டிருக்கவில்லை. இன்று கூட அவர்களுடைய தேர்தல் விஞ்ஞாபனம் 3 வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புள்ள 3 பேரில் உடைய தேர்தல் விஞ்ஞாபனங்களும் இது ஒரு பௌத்த நாடு சிங்கள நாடு என்ற அடிப்படையிலே தான் அமைந்திருக்கிறது. குறிப்பாக இன்றைய தினம் செய்தி வெளியாகி இருக்கிறது, ஏவியாக வழக்கு தொடரப்பட்டது. எங்களுடைய பல தொண்டர்கள் இவ்வாறு போலீஸ் கடுபிடிகளுக்கு மத்தியிலே, அச்சுறுத்தல்களுக்கு மத்தியிலே அவர்கள் தொடர்ச்சியாக இந்த களத்தில் நின்று பணியாற்றி கொண்டிருக்கின்றார்கள். நாங்கள் ஒன்றை குறிப்பிட்டு சொல்கிறோம், நாங்கள்
நாங்கள் உங்களுடைய காணிகள் பறிக்கப்படுகின்ற பொழுது எங்களுடைய கட்சி சார்ந்தவர்களுடைய காணியா அல்லது எங்களுடைய கட்சிக்கு மாறானவர்களுடைய காணிகளா என்றெல்லாம் நாங்கள் பார்த்தது கிடையாது. அது இபிடிபி சார்ந்தவர்களுடைய காணிகளாக இருக்கலாம், அல்லது தமிழரசு கட்சி சார்ந்தவர்களுடைய காணிகளாக இருக்கலாம், அல்லது எந்த மாற்றுக் கட்சி சார்ந்தவருடைய சுதந்திர கட்சி சார்ந்தவருடைய காணியாக இருக்கலாம், அல்லது மொட்டு கட்சி சார்ந்தவருடைய காணியாக இருக்கலாம். எவருடைய காணிகள் ஆக்கிரமிக்கப்பட்டாலும் எந்த விதமான வேறுபாடுகளும் இல்லாமல் எங்களுடைய மண்ணின் மக்கள் என்ற அடிப்படையிலே, எங்களுடைய தேசத்தின் இருப்பு, எங்களுடைய நிலம் மண் என்ற அடிப்படையிலே நாங்கள் போராடி இருக்கிறோம், குரல் கொடுத்திருக்கிறோம். ஆகவே இவ்வாறு பாரபட்சம் இல்லாமல் எங்களுடைய மக்களின் இருப்புக்காக, உரிமைக்காக போராடுகின்ற ஒரே ஒரு தலைவராக கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் 15 ஆண்டுகள் தன்னை நிரூபித்திருக்கிறார். ஆகவே அவருடைய வழிகாட்டலை நீங்கள் ஏற்றுக்கொண்டு இந்த தேர்தலை புறக்கணிக்க வேண்டும் என்று மிகவும் அன்புரிமையோடு நாங்கள் வேண்டிக் கொள்ள விரும்புகின்றோம். இந்திய அரசானது, இந்திய, அமெரிக்க, ஐரோப்பிய தரப்புகள் ரணில் விக்ரமசிங்கவனுடைய வெற்றியை மாத்திரம்தான் அவர்கள் விரும்புகிறார்கள். அனுரகுமார திசாநாயக்கா, சஜித் பிரேமதாசா இருவரும் வெற்றி பெறுவதை அவர்கள் விரும்பவில்லை. இத்தகைய ஒரு சூழலிலே சஜித் பிரேமதாசாவை நோக்கி, அதாவது சமஷ்டி தீர்வை ஏற்றுக்கொள்பவர்களைத்தான், வடகிழக்கிணைந்த தாயகத்தில் சமஷ்டி என்ற அடிப்படையிலே தீர்வு தருவதற்கு முன்வருகின்றவர்களைத்தான் தாங்கள் ஆதரிப்போம் என்று சொல்லி ஏற்கனவே அறிக்கைகளை தமிழிலும் சிங்களத்திலும் வெளியிட்டுவிட்டு இப்பொழுது அவர் வெளிப்படையாக சஜித் பிரேமதாசாவை தமிழரசு கட்சி ஆதரிக்கிறது என்று சொல்லி சொன்னால், அதுவும் தமிழரசு கட்சியிலே பெரும்பகுதி பொது வேட்பாளர் என்று சொல்லி ஒரு நாடகம் ஆடிக்கொண்டிருக்கின்ற பொழுது இவர்கள் இவ்வாறான ஒரு நிலப்பாட்டை எடுக்கின்ற பொழுது சிங்கள மக்கள் சஜித் பிரேமதாசாவிலிருந்து அந்நியப்பட்டு செல்லக்கூடிய ஒரு சூழல் ஒன்றை உருவாக்க முடியும். அதே நேரத்திலே நாளை இந்த தேர்தலுக்கு பிற்பாடு தாங்கள் ஏற்கனவே தயாரித்து வைத்திருக்கிற 16க்கும் 19க்கும் இடையிலே நல்லாட்சி கால பகுதியிலே தயாரித்து வைத்திருக்கிற வரைவை இவர் வந்தாலும் முன்கொண்டு செல்லக்கூடிய ஒரு சூழல் ஒன்று வருமாக இருந்தால், அது ஒரு ஏக்கிய ராஜ்ய வரைவாக இருந்தாலும் அதற்குள் சமஷ்டி இருக்கிறது, அதை தருவதற்கு முன்வந்திருக்கிறார்கள். ஆகவே அது சமஷ்டியை தர முன்வந்திருக்கிறார்கள் என்று சொல்லி ஒரு ஏமாற்று கதையை எங்களுடைய மக்களை நோக்கி சொல்லி எங்களுடைய மக்களை ஒட்டியாட்சிக்குள் கொண்டு முடக்குகின்ற ஒரு செயல்பாட்டையும் செய்யக்கூடியதாக இருக்கும். ஆகவே இங்கு ஒரு சதிதான் நடைபெற்று கொண்டிருக்கின்றது. தேர்தல்கள் முடிந்த பிற்பாடு இவர்கள் எவ்வாறு நடந்து கொள்கிறார்கள் என்பதை பார்க்கின்ற பொழுது அனைத்து உண்மைகளும் படிப்படியாக வெளித்தெரியும் என்பதனை நாங்கள் மக்களுக்கு கூறிக்கொள்ள விரும்புகிறோம்.